வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்குறது கார முறுக்கு. கார முறுக்குக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கிலோ, 200 கிராம் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஓமம் 1/2 ஸ்பூன், 150 டால்டா, 25 காஞ்ச மிளகா, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். மிளகாய் வந்து ஒரு ஆழாக்குக்கு நீங்கள் 5 கணக்கு வச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் நீங்கள் ஒரு அழாக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த பொட்டுக்கடலையும் அதே மாதிரி கணக்கு வச்சு பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பச்சரிசியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊறலாம் வைக்க வேண்டாம். ஒரு 2 கழுவி உடனே காய வச்சிடலாம். எப்பவுமே முறுக்குக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், முறுக்குக்கு நம்ம பச்சரிசியை ஊற வைக்கக்கூடாது, கழுவி உடனே காய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மொறுன்னு காயணும். இங்கே பாருங்கள், பச்சரிசியை வந்து நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை காய வச்சிடலாம். எப்பவுமே எந்த முறுக்குக்குமே நம்ம வந்து நல்லா இதை மொறுன்னு காய வைக்கணும். கொஞ்ச நேரம் ஃபேன் கடியில் போட்டு உங்களுக்கு வெயில் படுற இடம் இருந்தால் அந்த வெயிலில் கூட காய வச்சிடலாம். இது வந்து இப்போ நல்லா காயட்டும். இங்கே பாருங்கள், அரிசி எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி முறுக்குக்கு எப்பவுமே எந்த முறுக்கு செஞ்சாலுமே இந்த மாதிரி காஞ்சிடணும். இப்போ வந்து இந்த பொட்டுக்கடையை லைட்டாக வறுத்து இந்த அரிசியோடு நம்ம போட்டு மிஷினில் அரைச்சி கொண்டு வர போகிறோம். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதோடு இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டுடணும். சூடு ஏறினாலே போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு ஏறி இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ பாருங்கள், சூடு ஏறிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காரமுக்கு நம்ம மாவு எடுப்பேன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த காஞ்ச மிளகாவை நான் பொட்டுக்கடலையோடு போட்டு வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டேன். தனியாக எடுத்து இப்படி அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ ஓமத்தை போட்டுருவோம். இப்போ நம்ம பெருங்காயத்தையும் போட்டுடலாம். சால்ட்டு போட்டுட்டு இப்போ இந்த மிளகாய் அரைச்சதையும் இதில் போட்டுடலாம். நம்ம இதை தண்ணி ஊற்றி பிணையும் போது இதை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாவு கடையில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் போட்டுடலாம். முதல்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா. இப்போ நான் அதுக்கு முன்னாடி கடாயில் எண்ணெய் விட்டு காய விட்டுருக்கேன். எண்ணெய் காய விட்டுருக்கோம். அந்த டால்டா வந்து ஒரு அடுப்பில் சூடாகிட்டு இருக்கு. இப்போ இந்த முறுக்குக்கு வந்து நம்ம டால்டா தான் போடணும். போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த டால்டா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஊற்றுங்க. ஊற்றி இப்படி கொஞ்சம் இது பண்ணி கலரிக்கங்க. கை உடனே வைக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த முறுக்கு பண்ணாலும் மொத்தமாக பிணைஞ்சிடாதீங்க. இப்போ நான் பாதி மாவு எடுத்து வச்சு தான் பிணைய போகிறேன். இந்த மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எடுத்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சி முறுக்கு சுட்டுக்கலாம். இப்போ இதில் நான் பாதி எடுத்து வச்சிட போகிறேன். இந்த மாதிரி திட்டமாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி
ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம வேணும்னா கூட அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். முறுக்குழாவில் இந்த அச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவை போட்டு நம்ம அடைச்சிட்டு நீங்கள் அப்படியேவும் சுற்றி விடலாம், இல்லைன்னா நம்ம முறுக்கு மாதிரியும் போட்டு எடுக்கலாம். நான் வந்து முறுக்கு மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கார முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். கார முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.